நெல்லையில் உள்ள எம்ஜிஆர் சிலையை அதிமுகவினரே கண்டு கொள்ளாத நிலை உள்ளது. புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் என்று மக்களால் போற்றப்படும் எம்ஜிஆரின் 98வது பிறந்த தினம் சனி அன்று கொண்டாடப்பட்டது. கடந்த 1999 திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் திமுக ஆட்சியின் போது எம்ஜிஆர் கழக தலைவர் ஆர்.எம். வீரப்பன் ஏற்பாட்டில் எம்ஜிஆரின் முழு தோற்றத்துடன் சிலை அமைக்கப்பட்டது. அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார். அதன் பின்னர் 2000ஆம் ஆண்டில் நெல்லையில் அதிமுக மாநாடு நடந்தபோது நெல்லை கொக்கிரகுளம் பகுதியில் ஒரு எம்ஜிஆர் சிலையை ஜெயலலிதா திறந்து வைத்தார். நெல்லையில் 2 எம்ஜிஆர் சிலைகள் இருந்தாலும் அவரது பிறந்த தினம், நினைவு தினங்களில் அதிமுகவினர் மாலை அணிவித்து கொண்டாடுவது ஜெயலலிதா திறந்து வைத்த சிலைக்குத்தான். கருணாநிதி திறந்து வைத்ததாலோ என்னவோ இந்த சிலையை கண்டு கொள்வார் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிலையை வச்சோம். அந்த எம்ஜிஆர் இதுதான் உண்மையான எம்ஜிஆர். அந்த கையை காட்டி 6 அடி உயரம், அந்த சிலை கூட இந்த மாதிரிலாம் இல்லை. அது சும்மா அலங்காரத்துக்கு வச்ச சிலை. இது உண்மையான சிலை. இது யாரும் வரமாட்டுக்காங்க. இந்த சிலையை பற்றி எம்ஜிஆருடைய காலத்தில் வந்தவங்க இதை நல்ல மாதிரி நினைக்காங்க. இப்போ அதிமுக காரங்க இந்த சிலையை இழிவாக நினைக்காங்க. அவங்கெல்லாம் உண்மையான அதிமுக கிடையாது. கேட்டீங்களா? இதை ஒரு குறை சொல்லிக்கிட்டு இந்த சிலை அப்படி இருக்கு, இந்த சிலை இப்படி இருக்குன்னு குறை சொல்றாங்க. அந்த சிலை 5 அடி தான், இது 6 அடி சிலை. இதில் குறை சொல்லக்கூடிய இப்போ அதிமுக காரங்க பொழைப்பு நடத்துவாங்க. அந்த அம்மாவை ஏமாற்றி பொழைப்பு நடத்துவங்க தான் அந்த சிலையை பற்றி குறை சொல்லுவாங்க. சிலைகிட்ட யாரும் வரமாட்டேக்காங்க, மாலை போட மாட்டேக்காங்க. நாங்கள் வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு எம்ஜிஆர் நினைவு நாள், பிறந்த நாளைக்கு அது செலவு பண்ணி நான் பராமரிச்சிருவேன். மீரான் மைதீன் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசி. தனது சொந்த செலவில் சிலையை பராமரித்து வருகிறார். இன்றும் மாலை அணிவித்து வருகிறார்.